கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனமே, எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய நாமத்தினாலே அவர் உங்களை ஆசீர்வாதமாய் வைத்திருப்பார். உங்கள் சத்தத்துக்கு செவி கொடுத்திருப்பார் என்ற நம்பிக்கையின் விசுவாசத்தோடு நானும் உங்களோடு சேர்ந்து ஜெபித்தேன். கண்டிப்பாய் உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்தித்திருப்பார் அல்லவா? ஒருவேளை உங்கள் தேவைகள் சந்திக்கப்படவில்லை என்றாலும் துக்கப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். தாமதமாய் வந்தாலும் அந்த ஆசீர்வாதம் நீடித்திருக்கும் என்பதை மனதில் வைக்கவும். இதோ இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை என்னவென்று பார்ப்போம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாயிருங்கள் என்று ரோமர் 12:12 இப்படியாய் சொல்லியுள்ளது. நாம் கர்த்தரை நம்பியிருக்கும் பொழுது அவர் நம்முடைய நம்பிக்கையை வீண் போக வைக்காமல் நம் இருதயத்தை அவர் சந்தோஷப்படுத்துவார். உபத்திரவம் நமக்கு வரும்பொழுது, வேதனை, துக்கம், துயரம் நம்மளை நெருக்கும் பொழுது நாம் அவசரமாய் துணிதமாய் தேவனுடைய நாமத்தை தூஷிக்காமல், தேவனை நான் நம்பியிருந்தேனே, அவர் என்னை கைவிட்டாரே என்ற வார்த்தை நம் வாயில் வரக்கூடாது. ஆண்டவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளை ஒரு பொழுதும் அவர் கைவிட மாட்டார். அப்படி உபத்திரவம் வந்தாலும் அந்த உபத்திரவம் நீடித்து உங்களை துன்பப்படுத்தாது. அவர் மேல் நீங்கள் பொறுமையாயிருந்து ஜெபத்திலே உறுதியாயிருங்கள் என்று சொன்ன வார்த்தையை நம் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். என் சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய ஜெபம் கர்த்தருடைய பார்வையிலே காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலையை அவர் அறிந்திருக்கிறார். நம் உபத்திரவத்தின் வேதனையும் அவர் கண்டிருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். இப்படி இருக்கும் பொழுது அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளை அவர் ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். அவர் ஏன் நம்பியிருக்கிறபடியினாலே அவருடைய நம்பிக்கை வீண் போகாமல் சந்தோஷத்தோடு வைப்பார். உபத்திரவத்திலே அவர்கள் பொறுமையாயிருந்தார்களே என்று நினைத்து பரலோகத்திலிருந்து உங்களுக்கு பலன் வரும். உங்களை ஆசீர்வதிக்க இந்த பொறுமைக்கு பலன் நீங்க வேண்டிக் கொள்வதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாகவே கர்த்தர் உங்களுக்கு செய்வார். இப்படி செய்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டாமா? நன்றி இருதயத்தோடு ஜெபித்து உறுதியாய் நாம் இந்த காரியங்களை கடந்து வந்து அவருடைய பாதத்திலே நிலைத்திருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். என்ன ஆசீர்வாதமாய் இருந்தாலும் சரி, சரீர சுகவீனமா, பிள்ளைக்கு படிப்பின் தேவைகள் சந்திக்க வேண்டுமா, இல்லை குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற வேண்டுமா, கடன் பிரச்சனையா, பொல்லாத மனிதர்களுடைய தீங்கா, எவை இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் ஜெபத்திலே உறுதியாயிருக்கும் பொழுது பலவிதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்து இயேசுவுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.